பைனியல் ரீஜன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப டீப்பரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதோட ட்ரீட்மெண்ட் பிளானிங், சர்ஜிக்கல் பிளானிங்கே நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பிளான் பண்ணுவோம். அதுக்கு எதர் மேல் அடுக்குன்னு சொல்லுவோம். சூப்ரா டென்டோரியல் ஆர் இன்ஃப்ரா டென்டோரியல் அப்ரோச், கீழ் அடுக்கு. எந்த மாதிரி போனா அந்த டியூமரை வந்து நம்ம எடுக்க முடியுங்கிறத அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா நம்ம பிளான் பண்ணி, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கலி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் இட் இஸ் டீப் சீட்டட். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் we can do it safely and effectively. நம்ம பயாப்சி பண்ணாமலேயே பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை சிஎஸ்எஃப்லேயோ டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டியூமர் மார்க்கர்ஸ்லேயே நம்ம வந்து சிலப்போ இந்த மாதிரி கட்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது எண்டோஸ்கோப் பண்ணி எண்டோஸ்கோபிக் தேர்ட் வென்ட்ரிகுலாஸ்டமி பண்ணி அதே டைம்லேயே பயாப்சி எடுத்துகிட்டு அது என்ன கட்டின்னு தெரிஞ்சு அந்த கட்டிக்கு நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஷண்ட் வெளியே அந்த எமர்ஜென்சியாக பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த கட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எண்டோஸ்கோபிக் பயாப்சி பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஷண்ட் பண்ணியாச்சுன்னா வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்கிடும். நம்ம வந்து எண்டோஸ்கோப் மூலமாக அதை பயாப்சி எடுக்க முடியாது. அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பைனியல் ரீஜன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப டீப்பராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதோட ட்ரீட்மெண்ட் பிளானிங், சர்ஜிக்கல் பிளானிங்கே நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுவோம். அதுக்கு எதர் மேல் அடுக்குன்னு சொல்லுவோம். சூப்ரா டென்டோரியல் ஆர் இன்ஃப்ரா டென்டோரியல் அப்ரோச், கீழ் அடுக்கு. எந்த மாதிரி போனால் அந்த டியூமரை வந்து நம்ம எடுக்க முடியுங்கிறத அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கலி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ பைனியல் ரீஜன் டியூமர் மட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், அது பிரெயினை மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ எப்பவுமே பைனியல் ரீஜன் டியூமருக்கு எம்ஆர்ஐ பிரெயின் வித் ஸ்பைன் ஸ்க்ரீனிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பைனும் ஏன் ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நான் சொல்லியிருந்தேன், இந்த பைனியல் ரீஜன் கட்டி வந்து நீர் ஃப்ளோ இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த டியூமர் செல்ஸ் பிரேக் ஆகி அந்த சிஎஸ்எஃப் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போது மெயினாக எங்கே ஸ்ப்ரெட் ஆகும்னா, சிஎஸ்எஃப் ஃப்ளோ வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதே செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான். ஸோ பிரெயின் ஃப்ளூயிட் தான் ஸ்பைனுக்கும் வருது. ஸோ அதனால் இந்த பைனியல் ரீஜன் செல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஸ்பைனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதனால் இந்த பைனியல் ரீஜன் டியூமர் மட்டும் வெறும் எம்ஆர்ஐ பிரெயின் மட்டும் பண்ண மாட்டோம். எம்ஆர்ஐ சஸ்பெக்ட் பண்ணோன்னா பிரெயின் அலாங் வித் ஸ்பைன் கான்ட்ராஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணினோன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பைனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஒருவேளை வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் இல்லை, இந்த பைனியல் ரீஜனில் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நம்ம சர்ஜிக்கலி அந்த டியூமரை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் இட் இஸ் டீப் சீட்டட். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் we can do it safely and effectively. ஸோ எவ்வளோ பாதுகாப்பாக அந்த கட்டியை நம்ம எடுக்கிறோமோ, அதுக்கப்புறமா மேபி கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா அந்த கட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா அது எந்த மாதிரி கட்டின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். இது வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் பைனியல் ரீஜன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எண்டோஸ்கோபிக் பயாப்சி வித் தேர்ட் வென்ட்ரிகுலாஸ்டமி, இல்லைன்னா ஷண்ட் பண்ணவங்களுக்கு டியூமர் எக்ஸிஷனாக பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டீரியோடாக்டிக்கலாகவும் ஒரு மாதிரி ஒரு கட்டியை பயாப்சி பண்ணலாம். ஸ்டீரியோடாக்டிக் அப்படின்னா ஒரு சின்ன துளை மாதிரி போட்டுட்டு ஸ்டீரியோடாக்டிக் கைடன்ஸ்லையோ இல்லை நேவிகேஷன் கைடன்ஸ்லையோ நம்ம வந்து என்ன கதை அப்படின்னு நம்ம செக் பண்ணி நம்ம பண்ணலாம். இது வந்து மூணாவது விதம், அதாவது என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஏன் இப்படி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த பைனியல் ரீஜன் வந்து அந்த மாதிரி கட்டி வந்து நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கு பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பைனியல் ரீஜன் கட்டியில் இருக்குது. இப்போது பைனியல் ரீஜன்லேயே சில விதமான கட்டிகள் இருக்குது, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம பயாப்சி பண்ணாமலேயே பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை சிஎஸ்எஃப்லேயோ டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டியூமர் மார்க்கர்ஸ்லேயே நம்ம வந்து சிலப்போ இந்த மாதிரி கட்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். சில மார்க்கர்ஸ் வந்து இருந்ததுன்னா, அந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸாக இருந்ததுன்னா சர்ஜரி இல்லாமல் நம்ம மெடிகேஷன்ஸ்லையோ இல்லை ரேடியேஷனோ கொடுத்து நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். அந்த ஜெர்ம் செல் டியூமர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.